பீட்ரூட்டில் ஒரு ஈஸியாக செய்கிற ஒரு சாப்பாடு செஞ்சு கிடப்பாரு. என்னென்னா, எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செய்யறது வந்து ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டைம் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். எதுவுமே செய்ய பிடிக்கலன்னா சாதம் மட்டும் வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் பொழு பொழுன்னு வச்சுக்கிட்டு இந்த பீட்ரூட் வந்து நல்லா தோலை சீவிட்டு பொடி பொடியாக வந்து நமக்கு எவ்வளோ தேவை எவ்வளோ செஞ்சுக்கலாம். இது நம்ம வந்து நிறையா வரும். நமக்கு தயிர் ஊற்ற நிறைய வரனால வந்து நான் இதில் போட்டிருக்கு வந்து மொத்தமே 2 பீட்ரூட் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் போட்டிருக்கேன். தோலை சீவிட்டு கழுவிட்டு இப்படி பெரிய பீஸாக வெட்டி இந்த மாதிரி சைஸில், ஏன்னா அரைக்க தான் போகிறோம். இவ்வளோ பெரிய பீஸ் போட்டால் போதும். நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதோட தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும். நான் நேற்று நைட்டு உர ஊற்றுனதை இப்போ செய்ய போகிறேன். அந்த தயிர் தான் அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். ஓவர் புளிப்பு இருக்கக்கூடாது, அதே மாதிரி புளிக்காமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கணும். அதனால் நேற்று நைட்டு உர ஊற்றின தயிர் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதை வந்து மைய அரைச்சிக்கலாம். இது வந்து கேரளா வந்து எல்லா ஹோட்டலையும் வைக்கக்கூடிய சாப்பாடு. சதிய சாப்பாடில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு ஊறுகாய் மாதிரி வரிசை வைப்பாங்க பார்த்தீங்களா? நிறைய ஊறுகாய் வைக்கலாம். அதில் வந்து இது ஒரு 2 ஸ்பூன் வைப்பாங்க. பீட்ரூட் பச்சடின்னு சொல்லிப்பாங்க. நமக்கு தொட்டு நக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். ஏன்னா வீட்டிலே செய்யும்போது சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து அடுப்பில் வந்து வேக வைக்க போகிற கிடையாது. சும்மா வந்து பச்சையை அரைச்சி தயிரில் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட் நல்லா மைய அரைச்சிக்கலாம். பீட்ரூட் நல்லா மைய அரைச்சாச்சு. அரைச்ச பீட்ரூட்டில் தயிர் சேர்த்துடலாம். இந்த பீட்ரூட்டுக்கு நம்ம 2 பீட்ரூட் தான் சேர்த்துருக்கேன். ஆனாலும் அப்படியே நிறைய போட டேஸ்ட் இழுதுட்டு தான் இருக்கும். அந்த பீட்ரூட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு மட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும். கேரளா ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி, கல்யாண வீட்டில் பரிமாறக்கூடிய பீட்ரூட் பச்சடி. இவ்வளோதான். டேஸ்ட் வந்து நம்ம கிணத்துல வச்சு சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை தொட்டு சாப்பிடும்போது நைக்கி சாப்பிடும்போது. தயிர் இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா தயிரோட புளிப்பு சுவையும் அந்த பீட்ரூட் தன்மையும் மாறி இந்த தயிரோடு மிக்ஸ் ஆகி அந்த உப்புலாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா? சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஆனால் அது வந்து வச்சு சாப்பிடக்கூடாது. செஞ்சு உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். காலையில் வச்சு நைட் சாப்பிட்றோம், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. உடனே செஞ்சோமா காலி பண்ணிடணும். ஏன்னா புளிப்பு தன்மை வந்துடும். ஏன்னா பச்சையாக அரைச்சி வைக்கணும் பார்த்தீங்களா? அந்த பீட் வந்து புளிச்சு போயிடும். என்னோடய சேனல் நேம் ராஜசெல்வி. இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கே பாருங்கள். இந்த மாதிரி விதவிதமான சமையல் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். உப்புலாம் கட்டாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்க்கும்போதே அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்கணும். அந்த பீட்ரூட் டேஸ்ட் மட்டும் கூடாது, இந்த தயிரோட புளிப்பு இருக்கணும். இந்த தயிர் நிறையா இழுக்கும். நம்ம நிறையா ஊற்றிட்டே இருக்கலாம். ஒரு கிளாஸ் நிறைய எடுத்து பார்த்தீங்களா? ஃபுல்லாக இழுத்துருச்சு. அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட் மாறி நமக்கு அந்த அந்த புளிப்பு சுவை தயிரோட அந்த ஃப்ளேவரும் சேர்த்து நமக்கு கிடைக்கணும். அந்த பீட்ரூட் ஸ்மெல்லே நமக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட்டு கொண்டு வந்துடணும். தயிர் மிக்ஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்கும். ரொம்ப புளிப்பு தயிர் சேர்க்கக்கூடாது, அதை மெயினாக நினச்சிக்கணும். டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. தயிர் தான். ரெண்டே பீட்ரூட் தான், ஆனால் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா சாதத்தில் வந்து கொஞ்சமாக இது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். அப்படியே விரவி சாப்பிட்றலாம் சாப்பாட்டில். பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. மேலும் இதோட வீடியோக்கள் அப்டேட் பண்ண பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள்.
பீட்ரூட் பச்சடி,